எப்படி ஒடுக்கப்படுகிறது, தமிழகம் எப்படி வஞ்சிக்கப்படுகிறது, நீதியில் இருந்து பல்வேறு பிரச்சனைகளை பாபர் மசூதிக்கு தீர்ப்பு இன்னைக்கு சொன்னா பாருங்க. 45 நீதிபதிகள் எத்தனை பேர் மண்ணின் பெருங்குடி மக்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டு கொண்டிருக்கிற போது தலைவர் கலைஞருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியிலே இது நடக்கிறது என்று சொன்னால் இந்த அநியாய ஏமாத்திருக்கான் கலைஞரை. அன்னைக்கே ஏமாத்திருக்கிறான் யாரா, இந்திரா காந்தி அம்மையார. 1974 அவர் அலுவலகம் இன்னைக்கு போய் பாத்துங்க. தென்னிந்தியாவை சேர்ந்த 1600 பேர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்ஸ் எடுத்திருக்கான். பிற்காலத்தில் இன்கம் டாக்ஸ் டிப்டி கமிஷனர், ஜாயிண்ட் கமிஷனர், அடிஷனல் கமிஷனர் பதவிக்கு வருவான். 35 வயசுல ஒரு கூட தமிழ் கிடையாது, மலையாளி கிடையாது, கன்னடம் கிடையாது, தெலுங்கு கிடையாது, எல்லாம் இந்திக்காரன். இது எப்படி நடக்குது? இது எல்லாம் இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு நாம் சட்டமன்றத்தில் சொன்னால் கோபம் வருகிறது. புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். புரிந்து கொள்வதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் சிலர் என்ன பேச வரோம், என்ன சொல்ல வரோம், நாடு எப்படி உரிமைகளை இழந்து கொண்டிருக்கிறது, மாநிலம் எப்படி உரிமைகளை இழந்து கொண்டிருக்கிறது, நான் எவ்வளவு வலியோடு நின்று கொண்டிருக்கிறேன், வேதனையோடு நின்று கொண்டிருக்கிறேன் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் படுகின்ற துன்பங்கள், துயரங்கள். இன்னைக்கு ஆல் இந்தியா சர்வீஸ்ல 150 பேர் 200 பேர் வந்தான். அண்ணன் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பினோம். இன்னைக்கு எனக்கு டெல்லியில் இருக்கிற நண்பர்கள் சொல்கிறாரு, தமிழ்நாட்டை சேர்ந்த அடிஷனல் நாட்டுடைய உலகத்தோட உயர்ந்த பதவியில் இருந்த ஒரு பச்சன் தமிழ் சொல்கிறான், எங்கள் காலத்தில் தமிழர்கள் 150 பேர் 200 பேர் IAS, IPS, IFS என்று இந்திய நாட்டின் முழுக்க அதிகாரம் செலுத்துகின்ற பதவிகளில் இருந்தோம். வெளிநாட்டுடைய துறை செயலாளராக இருந்தோம், தூதுவர்களாக இருந்தோம். இன்றைக்கு 30 பேர்ல வந்து நிக்குது. நான் கேட்கிறேன், 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி கணினி இல்ல, லேப்டாப் இல்ல, நவீன உலகத்துல கோவில் இல்ல, எதுவும் இல்லாத போது என் தமிழர்கள் கூட்டம் UPSC தேர்ல 250 இடங்களை 200 இடங்களை பிடிச்சாங்க. இன்றைக்கு ஃபிங்கர் டிப்ல இந்த உலகத்தை கையில் வச்சிருக்கிற என் தமிழர்கள் இன்றைக்கு ஏன் IAS, IPS ஆக 200 பேர் வர முடியல என்றால் அந்த தேர்வு முறையில் கை வைக்கிறான். நீ சூத்திரனா, நீ இஸ்லாமியனா, நீ கிறிஸ்துவனா, நீ தமிழனா, உனக்கு செலக்ட் கிடையாது போடான்றான். அங்க தேர்வு கமிட்டிக்கு தலைவரா யார் இருக்கானா, சங்கி கூட்டத்தின் தலைவன் இருக்கிறான். எல்லா இடங்களிலும் மிகச் சரியாக RSS 100 ஆண்டுகள் கடந்தும் அவருடைய லட்சியத்தை, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான அத்தனை பணிகளையும் அவன் செய்து கொண்டிருக்கிறான். ஆக நாம் விழிப்பாக இல்லை என்று சொன்னால், தமிழகம் அன்னைக்கு 38, 65, 86 என்று இந்த காலகட்டங்களில் தொடங்கிய அந்த இந்தி எதிர்ப்பு போர் இன்றைக்கு தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்கான போராக நாம் மாற வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்திய சமூகத்தை சின்னாபின்னமாக்கி அவர்கள் நினைத்ததை மிக கச்சிதமாக சாதிக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் 45 நீதிபதிகள் எத்தனை பேர் இந்த மண்ணின் பெருங்குடி மக்கள். இந்திய நாட்டில் இருக்கிற 60க்கு மேற்பட்ட உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதிகளிலே எத்தனை பேர் SC, ST, எத்தனை பேர் இஸ்லாமியன், எத்தனை பேர் கிறிஸ்துவன், எத்தனை பேர் MBC, எத்தனை பேர் OBC. இந்திய நாட்டில் 180 துறை செயலாளர்களே எத்தனை பேர் இந்திய நாட்டுடைய பெரும்பான்மை 90 கோடி மக்களுக்கு சொந்தமானதாக இருக்கிறது. நாடாளுமன்றத்துடைய இரு அவைகளுடைய பார்லிமெண்ட் செக்ரட்டரிஸ், அங்கிருக்கிற அமைச்சருடைய செயலாளர்கள் எல்லாத்திலையும் கரெக்டா திட்டம் போட்டு யார் வந்து உட்கார்ந்து இருக்கிறான், எந்த தீர்ப்பை யார் எழுதணும்னு அவன் முடிவு பண்றான். பாபர் மசூதிக்கு தீர்ப்பு எழுதணும் இன்னைக்கு சொன்னா பாருங்க. தீர்ப்பு நான் எப்படி எழுதணும்னு சொன்னா இல்ல. ஆக இது எல்லாம் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அன்றைய KM ஷரீப்புகள், அன்றைய தனியரசுகள், அன்றைய மீதா பாண்டியன்கள், அன்றைய கோவை ராமகிருஷ்ணன் குளத்தூர் மணிகள், அன்றைய மாணவர் பருவத்தில் இருந்து ஒரு மிகச்சரியான அறிவார்ந்த அரசியலை என் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் கற்பில் ஒன்று சேர் புரட்சி செய் என்கிற தத்துவார்த்த அரசியலை புரிந்து கொண்டு செய்கிற அண்ணன் திருமா போன்ற எண்ணற்ற தமிழ் சமூகத்தின் தலைமைகள் வரணும். நான் கூட முதலமைச்சர் சொன்னேன், இப்ப நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உரையை பேசுகின்ற போது மெய் சிலிக்கிறது. அவ்வளவு அற்புதமாக இன்றைக்கு இந்த இனம் எப்படி ஒடுக்கப்படுகிறது, தமிழகம் எப்படி வஞ்சிக்கப்படுகிறது, நீதியில் இருந்து பல்வேறு பிரச்சனைகளை அடுக்கடுக்காக மிக ஆழமாக எடுத்து வைக்கிறார்கள். உண்மையிலேயே நான் பெருமைப்படுகிறேன். ஆனா இதையெல்லாம் சங்கிகள் அப்படியே கொஞ்சம் கூட சூடு சொரணம் இல்லாம எப்படி நேரா கிழிச்சு அந்த அக்கா சுந்தரவல்லி பானையில தொங்க விட்டாலும் அப்படியே தொடச்சு போட்டு உட்கார்ந்துருக்கிறான். ஆனா இங்க நம்ம சட்டமன்றத்துல இங்க இப்படி நடக்குதுங்க, அங்க அப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் சுட்டி காட்டுனா எங்க சின்னத்துல நின்றுட்டு எங்களையே நீ குறை சொல்றியா, எங்களையே திட்டுறியா, ஐயோ உங்களை திட்டலையா, உங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அத்தனையும் நாசமாக்கி மண்ணோடு மண்ணாக்குறான். உங்க கூட இருக்கிற பியூரோக்ரசி என்கிற சங்கி RSS அதிகார கும்பல் தலைவர் கலைஞர் வழியில் தளபதி அவர்களே சமூக நீதி ஆட்சி நடத்துங்கன்னு சொல்றோம், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்றோம், தமிழ் ஆட்சி மொழியை நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்றோம். இந்திய இன்னைக்கு எதிர்த்தோம் விட்டுட்டான், இன்னைக்கு இந்திக்காரனை கொண்டு வந்து இறக்குறான், எல்லா இடங்களையும் உட்கார்ந்துருக்கான்.
இன்னைக்கு ஆந்திரா, கேரளா, கர்நாடகத்துக்கார இங்க தமிழ்நாட்டில் தேர்வு எழுதி இபி டிபார்ட்மெண்ட்ல 1200 பேர் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறான். தெரியுமா எத்தனை பேருக்கு தெரியும்? அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தமிழ்நாட்டில் பாலிடெக்னிக் ஐடி விரிவுரையாளர் பேர் 1200 பேர் வடநாட்டுக்காரன். லிஸ்ட் ஓட்டின பிறகுதான் தெரியுது சர்மா குருமான்னு. நாளைக்கு அந்த இடத்துல உட்காந்துட்டான அவன் தான் துணைவேந்தராக வருவான், அவன் தான் இங்க பாலிடெக்னிக் முதல்வராக வருவான், கல்லூரி பேராசிரியர் வருவான். இப்ப இங்க வந்திருக்கிறாரு மொழிப்போராள தியாகி, இவங்க மாதிரி மொழிக்கு இனத்திற்கு போராடுவீங்க, எப்படி அந்த சீட்ல நம்ம உட்கார முடியும்? நம்முடைய இந்திய அரசாங்கத்தில் இருக்கிற இன்னைக்கு இந்த கவர்னர் என்ன செய்யறான்? தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி மக்களிலே கல்வி பெற்றவன், அறிவு பெற்றவன் எவனும் துணைவேந்தருக்கு தகுதியில்லை என்று ஆந்திராவிலிருந்து உத்தரப்பிரதேசத்தில் கொண்டு வந்து நியமிக்கிறானே இல்லையா? இப்படி மாநில உரிமைகளை பேசுகின்ற ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் என்று இந்திய எதிர்ப்பு போராட்ட களத்திலேயே இந்த நாட்டில் 5வது முறை ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டு கொண்டிருக்கிற போது தலைவர் கலைஞருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியிலே இது நடக்கிறது என்று சொன்னால் இந்த அநியாய அக்கிரம RSS கும்பல், அண்ணாமலை கும்பல், தமிழிசை கும்பல், வெச்சிராஜா கும்பல் இந்த நாட்டுடைய அதிகாரத்தில் அமர்ந்தால் நம்ம கைகளை வைத்து நம்ம கண்ணை குத்துவான். இவன் தான் போடுவான் முதல் கையெழுத்து, நமக்கு துரோக கையெழுத்து. கட்சி தூக்கி கொடுத்துட்டு பண்றமே பியூரோகிரசி அன்னைக்கே ஏமாத்திருக்கான் கலைஞரை, அன்னைக்கே ஏமாத்திருக்கிறான் யார? இந்திரா காந்தி அம்மையார. 1974 இந்திரா காந்தி பிரதமருக்கும் பண்டார நாயக்கும் ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் செல்லாதுன்னு எமர்ஜென்சி காலத்துல 2 நாட்டுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் போடுறான், நீ அந்தோனியர் கோயிலுக்கு வரக்கூடாது, வலைகளை உயர்த்தக்கூடாது, மீன் பிடிக்கிற உரிமை இல்லைன்னு இந்திய நாட்டின் உச்ச நீதிமன்றம் வேடிக்கை பார்க்கிறது, நாடாளுமன்ற இரு அவைகளும் வேடிக்கை பார்க்கிறது, இந்தியாவினுடைய சட்டமன்றங்களும் வேடிக்கை பார்க்கிறது. பிரதமர்கள் போட்ட ஒப்பந்தம் செல்லாது என்று போட்ட ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறான் ஒன்றிய ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவன்.